Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெரிவேட்டிவ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் a function at derivative of a function at a point. So அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா இது கால்குலஸில் முக்கியமான பிரான்ச். ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிப்னிட்ஸ்னு ஒருத்தர். ஸோ மேக்ஸில் வந்து லிப்னிட்ஸ் அவங்க வந்து நியூட்டன், ரெண்டு பேர். ஸோ ரெண்டு பேரில் யார் கண்டுபிடிச்சான்னு நான் போட்டு இன்னும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ கால்குலஸை கண்டுபிடிச்சி நியூட்டனா லிப்னிட்ஸான ஒரு பெரிய குழப்பம் போயிருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லை ரைட்டா. ஸோ யார் கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ லிப்னிட்ஸ் ஆக்சுவலாக நியூட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டைமை பொறுத்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டைமை பொறுத்து வரும். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வச்சுங்க. இப்போ இந்த டாட்னு வைப்பார். இப்போ இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு ரெண்டு டாட் வைப்பார். தேர்ட் டெரிவேட்டிவ் ஆக்சுவலாக தேர்ட் டெரிவேட்டிவ்னா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் நின்றோம். தேர்டுக்குலாம் அவங்க மேக்ஸிமம் போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. லிப்னிட்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி dy/dx. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக பேசுவோம், அவங்க வந்து பர்டிகுலராக டைமை பொறுத்து மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாதுல்ல, நம்ம எப்பயுமே ஜென்ரலைசேஷன் விரும்புகிற ஆள். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்படி பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி நொட்டேஷனை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நொட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது லிப்னிட்ஸ். இது வந்து நியூட்டன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு முன்னாடி இப்போ டெஃபினேஷன் வருவோமே. இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா டிஃபரன்ஷியேஷன்னா என்னன்னே தெரிய மாட்டேது. வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட்? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா கால்குலஸோ ரியல் அனாலிசிஸோ படிக்கும்போது லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் தெரியணும் அட் எ பாயிண்ட், கண்டினியூட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட் தெரியணும், டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட் தெரியணும், அப்புறம் ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஓவர் இன்டர்வல் தெரியணும். அது கூட ஓரளவு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ரெக்டாங்கிள்ஸ் போட்டு சொல்லிடுவீங்க. ஆனால் இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேது. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்டர்வியூலாம் கேட்பாங்க கண்டினியூட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி ஆஃப் எ பாயிண்ட்னா நீங்கள் இதை தான் நீங்கள் சொல்லணும். சும்மா அந்த ஃபார்முலா எதுவுமே சொல்லக்கூடாது ரைட்டா. அந்த ஃபார்முலாவே சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு லெட் f from I to R be a function where I is an interval. இன்டர்வல்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இன்டர்வல்னால் என்ன அர்த்தம்? there are infinitely many points. ஸோ ஃபார்மல் டெஃபினேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஐங்கிற இன்டர்வலில் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம். லெட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். a belongs to I எடுத்துக்கிட்டு இப்போது f is differentiable at the point a அப்படின்னா என்னென்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோப் ஆஃப் எ கர்வ். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ரைட் இது ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சா. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்தது நான் கிராஃபாக கன்சிடர் பண்ணலாமா? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் such that x belongs to I. This is the graph. This is a graph of the function f in r cross r ல. ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ கிராஃபிக்கலி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா ஆக்சுவலாக வந்து வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு கர்வ் இது வரைஞ்சிட்டோம். ஸோ ஐ இது வரைக்கும் வேரியாது, அது பொறுத்து ஃபங்க்ஷன் மாறும். இதுதான் ஒய் = f of xங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். a கமா f of a. நான் ஒய் = f of x இதுதான் நம்ம இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்டில் நான் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னன்னா டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் ரைட்டா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரி சிம்பிள், இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ஸ் வரைஞ்சிடுவாங்க. இந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சன்ஸ் வரைஞ்சி
இது வந்து இந்த ஆங்கிள் தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மேக் பண்ணோம். அதோட டேஞ்சன்ட் வேல்யூ தான் ஸ்லோப்புன்னு சொல்லி முடிச்சிடும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா f dash of a is equal to tan theta. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லி ஃபிசிக்ஸில் முடிப்பாங்க. ஓகேங்களா? இப்போது பிரச்சனை என்னென்னா நம்ம கர்வ் எல்லா டைமும் நான் வரைஞ்சிருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ கர்வ் இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா இந்த கர்வ் வரைஞ்சால் தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ எனி டைம் எல்லா டைமும் நம்ம கர்வ் வரைய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வரோம் ஃபார்முலாஸ். அது என்னென்னா இதே தான் சேம் கான்செப்ட். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். இது பிங்கிற பாயிண்ட் தான் நம்ம டேஞ்சன்ஸ் வரையணும். ஏக்கமா f of a plus a. இது வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா கட்சி டிஸ்டன்ஸில் இருக்குது. a ப்ளஸ் கட்சி f of a ப்ளஸ் கட்சி. இன்னொரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறேன் q. அதுவும் கட்சி டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் a, இந்த பாயிண்ட் வந்து a ப்ளஸ் கட்சி, இந்த பாயிண்ட் வந்து a மைனஸ் கட்சி. ஓகே, ஏலேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் என்னது கட்சி டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ஆர்பிட்ரரி பாயிண்ட் PQR. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட் PQR. ஸோ QRங்கிறது எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து கட்சி டிஸ்டன்ஸ் ரைட் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. ரைட், இப்போது இங்கே ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். கர்வ் மறுபடியும் நல்லா வரைஞ்சுக்குவா. கொஞ்சம் ஸ்மூத்தாக வரைஞ்சா கரெக்டாக. இது P ஏக்கமா f of a. இது வந்து இந்த பாயிண்ட் A. கட்சி டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் இது க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஏக்கமா a ப்ளஸ் கட்சி f of a ப்ளஸ் கட்சி. இங்கே இதே மாதிரி இந்த சைடு ஏக்கு இங்கே ஒரு கட்சி, இது வந்து a ப்ளஸ் கட்சி, இது a மைனஸ் கட்சி இந்த பாயிண்ட். அப்போ இது வந்து a மைனஸ் கட்சி f of a மைனஸ் கட்சின்னு இருக்கும். ஓகே, இப்போது ரைட். இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ஸ் வரையணும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே கொண்டு வருவாங்க. லிமிட்டிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா கார்டு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த லிமிட்டிங் ப்ராசஸில் இந்த கார்டை எப்படி டேஞ்சண்டாக மாற்றலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இந்த கியூங்கிற பாயிண்ட் டென்ஸ் டு பியாக இருக்கும்போது இந்த கார்டு வந்து டேஞ்சண்டாக மாறுது. அதான் இதோட ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இந்த டைரெக்ஷன்லையும் மூவ் பண்ணணும். இப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணோமா அதுமாதிரி இங்கேருந்து என்னது இங்கே கார்டு வரைகிறோம், இது டேஞ்சண்ட் ஆக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா லிமிட்டு எக்ஸ்டென்ட் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, q டென்ஸ் டு p, இந்த ரெக்டாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமா. லிமிட் q டென்ஸ் டு p pq பை இந்த ஃபுட்டை எம்னு வச்சுக்குவோம், இந்த ஃபுட்டை என்னு வச்சுக்குவோம். pm ஈக்குவல் டு லிமிட் ஆர் தானே, சரி. ஓகே, ஆர் டென்ஸ் டு பி, அப்போ இது ஆர்என் mn பை ஆர்என். என்னது அது qm. ஓகே, qm பெர்பெண்டிகுலர் டு qm, இந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டு பை இந்த ஹைட்டோட டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. qm பை இந்த pm. அதே மாதிரி இங்கே இந்த ஹைட்டுங்கிறது mn. ஸோ mn பை இந்த டிஸ்டன்ஸ் rn. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க f dash of a ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா இதை வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் a பாயிண்ட் ஏன்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்னென்னா இது இங்கேருந்து வரும். ஆக்சுவலாக இதான் என்னது ரைட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இதைத்தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா லிமிட்டு கட்ச் டென்ஸ் டு 0
f of a plus கச்சு minus f of a by கச்சு. ஓகேங்களா? இதைத்தான் ரைட் லெஃப்ட்னு பிரிக்கும்போது இது ப்ளஸ்ன்னு வந்துடும். அதே மாதிரி லிமிட்டு கச்சு டென்ஸ் 0 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சு மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை கச்சு. இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் ஏ. இது பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் இது டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிரும். அந்த நம்பர் தான் இந்த இதுன்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அது ரைட் லெஃப்ட் மூவ்மெண்ட் ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பாயிண்ட் எடுக்கிறீங்க, 2 பாயிண்ட் ஆர்பிட்ரரி பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டுமே என்னது கச்சு டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு லிமிட்டிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது ஒன்று. இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா அந்த ஏற்கனவே இன்னொரு ரிசல்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ இதுதான் என்னது டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் ஏ. த லிமிட்டிங் ப்ராசஸ் அந்த கார்டை வந்து டேஞ்சண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஹைட்டோட டிஃபரன்ஸ் பை இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். இப்போது லிமிட்டு கச் டென்ஸ் 0லேருந்து எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சு மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை கச்சுன்னு இருக்கா. இப்போ இதிலிருந்து எப்படி இது ரெண்டும் ஒன்றா வேறு வேறு நம்ம பார்ப்போமா. லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துப்போமா. இதை எப்படின்னு ப்ரூவ் பண்ணலாமா. பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண இதுலேருந்து கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸை வந்து ஏ ப்ளஸ் கச்சுன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன ஆயிரும் இதை வச்சுப்போம். அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள். லிமிட்டு கச் டென்ஸ் 0 எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சு மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை கச்சு. நம்ம இதில் பண்ணணும்ல சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக், அதான் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ அப்போது கச்சை வந்து நம்ம எக்ஸுக்கு மாற்ற போகிறோம். அப்போ கச் டென்ஸ் 0னா எக்ஸ் டென்ஸ் ஏன்னு வந்துடும். அப்போ அந்த இதை மாற்றணும். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சுக்கு பதில் எக்ஸு. ஆக்சுவலாக இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட், இது மாறாது. அதனால் அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த இடத்துல எக்ஸை கொண்டு வரக்கூடாது. இது ஃபிக்ஸட் பாயிண்ட். எஃப் ஆஃப் ஏ எக்ஸ் கண்டுபிடிச்சா எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இதுலேருந்து கொண்டு வந்துடலாம். அது ரிவர்ஸ் பார்ட்டு நம்ம இதுலேருந்து கொண்டு வந்துடலாம். ரிவர்ஸ் பார்ட் வந்து இங்கேருந்து கொண்டு வந்துடலாம். அதே தான். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்கா. இதே தான். இப்போது என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ இதே தான் சேம். எக்ஸ் கச்சை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். கச்சை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும்னா எக்ஸ் டென்ஸ் டு ஏ. அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஏனா கச் டென்ஸ் 0ன்னு அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. ஏ ப்ளஸ் கச்சு இது ஃபிக்ஸ் ஆயிரும் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ கச்சு. ஸோ இதிலேருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ரெண்டுமே என்னது இதிலேருந்து இதை கொண்டு வந்துடலாம். இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து இப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணுவோம். எஃப் டபுள் டேஷ் ஏக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லிமிட் இதே தான் எக்ஸ்டென்ட் டு இதை வச்சு இது ரெண்டில் எதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் இது யூஸ் பண்ணும். லிமிட் கச் டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ வந்து இதோட டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இதோட டெரிவேட்டிவ் அப்போ இது என்ன செய்யணும்னா டிஎஃப் பை டிஎக்ஸ் அட் ஏ ப்ளஸ் கச்சு மைனஸ் டிஎஃப் பை டிஎக்ஸ். எஃப் டேஷ்னு எழுதிக்குவோமா. இது வேண்டாம். லிமிட்டு கச் டென்ஸ் 0 எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சு மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை கச்சு. இதான் என்னதுன்னா ரைட் லெஃப்ட் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா இதான் என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் அட் ஏ. இதே மாதிரி தேர்ட் டெரிவேட்டிவ்னா இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஏ ப்ளஸ் கச்சு. கச்சுங்கிறது நம்ம சாய்ஸ் தான். எஃப் டபுள் டேஷ் ஏ பை கச்சு. ஸோ சப்போஸ் இது ரைட் லெஃப்ட் ரெண்டு ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா அந்த நம்பர் தான்
தேர்ட் டெரிவேட்டிவ் அட் ஏன்னு சொல்லி இதே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம். ஸோ அது டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் எஃப் டேஷ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிது. அது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி எஃப் டபுள் டேஷ் கிடச்சிது. இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து என்னென்னா இதிலே இப்போ வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னென்னா இதே டெஃபினிஷன் தான் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இப்போ இது எப்படின்னா R2ல் பார்த்தோம்னா டக்குன்னு வரைஞ்சிட்டோம். பட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ங்கிறது வேரியபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து கிராஃபிக்கலியாக பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ R3ல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ R3ல் இங்கே பிளெயினில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம நீங்கள் எங்கேயாச்சும் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஸோ ஃபங்க்ஷன் அட் a பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், லெட்டு எஃப் ஃப்ரம் இங்கே என்னென்னா R cross R என்ன R2 to R be a function எடுத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா a, bங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து போகிறோம் R2. இப்போ f is differentiable at a, b with respect to x. அது என்னென்னா dou f by dou x at a, b. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா லிமிட் h tends to 0 f of a plus h minus b minus f of a, b by h. ஓகேங்களா, ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதான் என்னது ரைட் லெஃப்ட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அர்த்தம் அது வந்து இது. அதை தான் நம்ம என்ன எழுதுவோம்னா dou f by dou x at a, bன்னு எழுதுவோம். அதே மாதிரி at a, bயில் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ அதுக்கு என்ன இதுனா லிமிட்டு கச்சுக்கு எதனால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஃப் ஆஃப் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடணும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வேரி பண்ணணும். பி ப்ளஸ் கே மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, பி பை கே. ஓகேங்களா, ரைட். இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சிஆர் ஈக்குவேஷன்லாம் இதை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அப்போ இது செகண்ட் டெரிவேட்டிவ்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை மாற்றுங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸுங்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எகைன் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ லிமிட் h tends to 0. இப்போ இந்த இடத்துல எஃப்எக்ஸு ஏ ப்ளஸ் ஹச் பி மைனஸ் எஃப் ஆஃப் எஃப்எக்ஸ் ஏ, பி பை ஹச். அதே மாதிரி அட்டு ஏ, பி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். லிமிட் h tends to 0 fy. ஓகேங்களா, fy இந்த ஃபங்க்ஷனை எகைன் ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். ஏ பி ப்ளஸ் ஹச் எஃப் ஆஃப் ஏ, பி fy போடணும்னா ஹச் அட் இதே மாதிரி ஏ, பி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். இப்போ இது என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷனை பண்ணணும். ஸோ இதுக்கு என்னது டெஃபினிஷன் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய்னு அர்த்தம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய். அப்புறம் இந்த டெரிவேட்டிவ் தான் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் லிமிட் h tends to 0 இந்த டெரிவேட்டிவ் எஃப் ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால இந்த கோஆர்டினேட் மாறும். ஏ ப்ளஸ் ஹச் பி மைனஸ் எஃப் ஒய் ஏ, பி பை ஹச். ஓகேங்களா, ஸோ இதான் இது. இதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டெரிவேட்டிவ் வேணுமோ எல்லாமே இதிலிருந்து பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக பாசிட்டிவ் டெரிவேட்டிவ்ங்கிறது அதாவது நம்ம பார்த்தது வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். இது வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு டெரிவேட்டிவ் மட்டும் தான் வரும். இங்கே வந்து அப்படி கிடையாது. R2 to R போடும்போது எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இதேமாதிரி ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆர் பவர் என்லேருந்து ஆர் பவர் எம்னு போடும்போது இந்த மாதிரி வராது. இது வந்து நாம் ஃபங்க்ஷனில் கொடுத்து இது நாம் மாதிரி எடுத்துட்டு எந்த ஒரு அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னா அதுக்கு ஒரு லீனியர் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸில் இது பண்ணுவாங்க. அது லாஸ்ட் அது இந்த நம்ம ரூடின் புக்கில் லாஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.